தோற்றுவிக்கிறது எல்லாமே ஒரு கனவாதான் தெரியுது. ஏன் நமக்கு அந்த மாதிரி பிரிவினைகள் தெரியுது? அதுக்கு காரணம் நம்மளுடைய இந்திரியங்கள். அந்த அறிவின் மூலமாக எது உருவாகுது அப்படின்னா பிரம்மத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள சம்பந்தம். உணர்ச்சியற்ற ஒருத்தன் ஜீவன் முக்தனா இருப்பான். பந்தம் இருக்குவது வரைக்கும் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கறதுல இருந்து கண்டிப்பா நம்மளால விடுபட்டு போக முடியாது. நம்ம கர்ம வினையிலிருந்து நம்ம விடுபடுகிறோம். தெய்வம்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில அடுத்த சாப்டரான நான் யார் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதோட தொடர்ச்சி நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3வது உற்பத்தி பிரகரணம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். இந்த சாப்டர்ல நான் யார் அப்படிங்கறத வச்சுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. 2 விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது சும்மா ஒரு சம்மரி மாதிரி நான் அது என்னன்னு சொன்னாதான் அடுத்தது போறதுக்கு வசதியா இருக்கும். இதுல நான் யார் அப்படிங்கிற விஷயத்துல 2 கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சாப்டர்ல ஆரம்பத்திலேயே அதை பத்தியான கிளாரிட்டியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை விரிவா பேசியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுல நான் அப்படின்னா யாரு, இந்த பந்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தியான விளக்கம் ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு. இத பத்தி தான் இந்த மொத்த சாப்டர்லயும் அவங்க விரிவா இதை பேசியிருக்காங்க. கதை மூலமாகவும் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாகவும் விளக்கியிருக்காங்க. இப்போ இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் நான் யார், நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 விஷயம் சொல்றாங்க. நான் அப்படிங்கும் போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா பிரம்மம், பிரபஞ்சம். பிரம்மம் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அது இது நான் அப்படிங்கிற ஒரு பிரிவினை வந்துருது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் சரி, இல்ல உயிருள்ள ஜீவன்களாக இருந்தாலும் சரி, அதை வெவ்வேறா பிரித்து பார்க்கறது தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம், இயல்பு. பிரபஞ்சம் எதால உருவாக்கப்பட்டிருக்கு, அதோடைய வித்து என்ன அப்படின்னா பிரம்ம வித்து தான். பிரம்மத்தினால் ஆக்கப்பட்டதுதான் எல்லாமே கம்ப்ளீட்டா. அப்போ இது எப்படி தோற்றுவிக்குது, எப்படி நமக்கு தெரியுது இதுன்னா இது ஒரு கனவு. எதை நம்ம பாக்குறோமோ அது இது ஆண் பெண் இல்ல ஒரு மிருகம், எதை நம்ம பார்த்தாலுமே அதை பிரிவினையா பார்க்கறதுங்கிறதே ஒரு கற்பனை தான். ஆனா அதுக்கு மூலமா இருக்கக்கூடியது பிரம்மம் தான். அப்போ இது எல்லாமே பிரம்மமா தான் இருக்கு. நான் எப்படி ஒரு விஷயத்த பாக்குறேனோ அது அந்த வகையில அது தோற்றுவிக்குது. இது நம்ம இதுதான் கடவுள்னு நான் நினைச்சு பார்த்தேன்னா அது கடவுள் ரூபத்துல தெரியுது. இல்ல இது இப்படின்னு நான் எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்றேன், நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து அந்த பிரம்மமானது எனக்கு தெரியுது. ஆனா எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே பிரம்மம் தான். இப்ப அதை பிரிச்சு பார்க்கறது என்னுடைய நான்கிற அகங்காரம் தான். ஆனா பொதுவுல அடிப்படையில எல்லாமே பிரம்மம். அப்ப என்ன இந்த பிரபஞ்சம்னா என்ன, இது யாருடையது, இது எங்குள்ளது அப்படிங்கிற கேள்வி இந்த ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நமக்கு வரக்கூடிய இயல்பான ஒரு கேள்வி. பொதுவா சிம்பிளா சொல்ல போனா எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கிறது தான் இதை தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப பிரபஞ்சம் வேற பிரம்மம் வேற கிடையாது. எல்லாமே இந்த பிரம்மம் தான். பிரம்ம வித்தால ஆக்கப்பட்டதான். இது நம்ம தோற்றுவிக்கிறது எல்லாமே ஒரு கனவாதான் தெரியுது. சரி, எப்படி தெரியுது, இது ஏன் தெரியுது, ஏன் நமக்கு அந்த மாதிரி பிரிவினைகள் தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய இந்திரியங்கள். இந்திரியங்கள் பார்க்கறது, நுகர்றது, டேஸ்ட் பண்றது, அப்புறம் நம்ம கேட்கறது, தொடு உணர்ச்சி. இது பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் கிளாஸ்ல. இப்ப இதன் மூலமாக பார்க்கப்படும் பொருள், யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்க, நம்ம ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அதை பார்ப்பதன் மூலமாக நமக்கு எப்படி உள்ள போகுது, நம்ம ஒரு அறிவா போய் சேருது. அந்த அறிவின் மூலமாக எது உருவாகுது அப்படின்னா பந்தம் உருவாகுது. ஃபர்ஸ்ட் நான் அப்படிங்கறத பத்தியான விளக்கம் தெரியும். நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது பந்தம். இந்த பந்தம் ஏன் உருவாகுது, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வெவ்வேறா ஏன் தோன்றுது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய ஞானேந்திரியங்கள் தான். ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது கண், மூக்கு, வாய், செவி. முக்கியமா அவங்க சொல்றது என்ன, பார்ப்பது. ஒரு விஷயத்த பார்க்கறது மூலமாக நம்ம மனதுக்குள்ள போய் அதை அறிவா நமக்குள்ள உட்கார்ந்து அந்த அறிவானது பந்தமா உருவாகுது. அந்த பந்தம் எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா உணர்ச்சியால உருவாகுது. உணர்ச்சி அப்படிங்கிறது தான் முக்கியமான இங்க கட்டம். இங்க உணர்ச்சி ஒண்ணு உருவாகல அப்படின்னா அதுக்கு பந்தம் ஏற்படாது. உணர்ச்சியற்ற நிலை, அதாவது ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது அதுல நியூட்ரலா இருக்கும், சமமான நிலையில நம்ம இருக்கோம். இப்படியும் போல அப்படியும் போகல அப்படின்னா உணர்ச்சி என்பது இல்லைன்னு அர்த்தம். அந்த உணர்ச்சி இல்லாத சமயத்துல பந்தம்ங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதுதான் இவங்க சொல்றாங்க. அப்போ இந்த பந்தம் ஏன் உருவாகுதுன்னா அதுக்கு பார்க்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான்.
இந்த பார்க்கக்கூடிய ஒருத்தன் யாரு அப்படின்னா அந்த சம்சாரத்திலே இருப்பவன் தான். அவனுக்கு தான் அந்த பந்தம் ஏற்படுது. அந்த சம்சாரத்துல இருக்கிறவன் அப்படின்னா இந்த உலக பந்தத்துல பீடிக்கப்பட்டு இருக்கிறவன் தான். அப்ப சம்சார பந்தம்னா கல்யாணம் ஆனவங்க அப்படி இல்லை, இந்த நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காமனான ஒரு பர்சன், அவன் தான் அந்த பந்தத்தால பீடிக்கப்பட்டிருக்கான். பார்க்கப்படும் பொருள் ஒருத்தன் இருக்கான், அவன் எங்க இருக்கான்? இந்த பிரபஞ்சத்துல இருக்கான். அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல பீடிக்கப்பட்டிருக்க ஒருத்தன் ஒரு விஷயத்த பார்க்கும்போது அந்த பந்தம் உருவாகுது. அந்த பந்தம்ங்கிறது எதனால உருவாகுது? உணர்ச்சியினால உருவாகுது. அந்த உணர்ச்சி அற்ற ஒருத்தவன் யாரா இருக்க முடியும் அப்படின்னா ஒரு ஜீவன் முக்தனா இருப்பான். இந்த உலகத்துல ஒருத்தன் இருக்கிறான், ஆனா அவனுக்கு எந்த உணர்ச்சி உருவாகல அப்படின்னாலே அவன் எதுல இருக்கான்? பிரம்மத்திலேயே லயித்து இருக்கான். இப்ப பிரம்மத்துல லயித்து இருக்கும் போது அவனுக்கு என்ன உணர்ச்சிங்கிறது இல்ல. அப்ப அவனுக்கு கர்மமும் ஃபார்ம் ஆகுறது இல்ல. அப்ப அந்த உணர்ச்சி ஏற்படும் போதுதான் பந்தம் உருவாகுது. அந்த பந்தத்தினால நம்ம கர்ம வினைகள் உருவாகுது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொன்னு சொல்றாங்க, பிரம்மத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள சம்பந்தம் இதுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயம் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கனவே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தா எப்படி இருக்கும்? நல்ல நித்திரை, ஆழ்ந்த ஒரு தூக்கம். அந்த ஆழ்ந்த தூக்கத்துல கனவே இல்லை, அந்த சூழ்நிலையில் என்ன இருக்கும்? அந்த நிலையில தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, இப்போ ஒரு சமுத்திரத்துல எந்த அலையுமே இல்லாம அப்படியே அமைதியா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அங்க இருளும் இல்ல, வெளிச்சமும் இல்ல. அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்வதற்கு நம்ம அறிவால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அங்க என்ன இருக்கு? அந்த அமைதியான சூழ்நிலை, அமைதின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு வார்த்தைகளே கிடையாது, எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, யாராலையும் அதை சொல்ல முடியாது. இந்த அறிவுனால அதை வர்ணிக்க முடியாது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னால இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சமுத்திரத்துல பாத்தீங்கன்னா கிளம்பும் நீரை நீருனோ கடலுனோ சொல்லாம அத அலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த உலகத்திற்கு தோன்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பிரம்மம், இந்த பிரம்மத்துல ஒரு சின்ன அசைவு ஏற்படுது. அந்த அசைவு எதனால ஏற்படுது அப்படின்னு யாருக்கும் தெரியல. அந்த அசைவுனால ஏற்படக்கூடியதுதான் இந்த பிரபஞ்சம். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தை இது நீருனோட கடல்னோ சொல்லாம அதைய அலை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அலை உருவாகும் போகும், உருவாகுது போகுது. இது இயல்பான ஒரு விஷயம். அடிப்படையா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சமுத்திரம் தான். அது மாதிரி இந்த பிரம்மமானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இத என்ன வேணாலும் பெயரிட்டு சொல்லலாம். அதாவது இதனால உருவாகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்த பிரம்மத்தினால உருவாகக்கூடிய ஒரு சில விஷயம், அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆன்மான்னு சொல்லலாம், சித்துன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நான்கிற அகங்காரம் வரும்போது நமக்கு பூர்வ நிலை, நம்மளுடைய பூர்வ நிலைங்கிறது முற்றிலுமா மறந்து போய் தன்னிலைய மறந்து நான் யாருங்கிற ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம இந்த கர்ம பந்தத்துக்குள்ள மாட்டி, இந்த உணர்ச்சியினால பந்தத்துக்குள்ள மாட்டி, இந்த கர்மத்துக்குள்ள நம்ம அகப்பட்டு நம்மள பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இந்த உடலானது இல்ல இது உயிரானது இல்ல எதுவானாலும் உருவாக ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயினான காரணம் என்ன? நான்கிற அகங்காரம் தான். இந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டாலும் கூட நான்கிற அகங்காரம் நம்ம தோற்றுவிக்கிறனால, நான்கிற அகங்காரம் எதனால வருது? இந்த ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்கள்னால நமக்கு என்ன ஆகுது? பார்க்கிற பொருள்கள்னால நான், எனக்கு, நான் பெண் ஆண் அப்படிங்கிற பிரிவினை வர்றதுனால கர்மமானது பீடிக்கப்பட்டு அடுத்து பிறப்பு இருப்பு அப்படிங்கிற சைக்கிள்குள்ள நம்ம வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் அந்த கடல்ல சமுத்திரம் சொன்னோம்ல, அதே மாதிரி இப்போ தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு காதலியா இருக்கட்டும் இல்ல விளையலா இருக்கட்டும், அது வெவ்வேறா இருக்கலாம். ஆனா அது உருவானது என்னமோ என்ன உலோகத்தால் ஆகியிருக்குன்னா தங்கத்தால தான். அது மாதிரிதான் இந்த பிரம்மமும், உலகத்துக்கு எல்லாமே ஆனது இந்த பிரம்மத்தால மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இது கீழ்நிலை, அதாவது இந்த பிரம்மத்தின் கீழ்நிலை அடிப்படையா பாத்தீங்கன்னா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சிக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டனால என்ன நடக்குது அப்படின்னா கீழான நிலையான இந்த மனம் அப்படிங்கிறது உருவாயிருதுங்கிறாங்க. இந்த பிரம்மம் கீழ்நிலையான மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அகப்பட்டுருது. இப்ப இந்த அகப்பட்டாலும் கூட ஒரு மரம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் எதுவா இருக்கு? அதோடைய
சீடு. அது மாதிரி ஒவ்வொரு ஜீவன்களுக்குள்ளேயும் இந்த பிரம்மமானது நிலைத்திருக்கு. அந்த பிரம்மத்தை உணரும் போதுதான் இந்த மனமானது நமக்கு அழியும். அது வரைக்கும் இந்த மனமானது அழியாது. இந்த மனம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இந்த மனம் கண்டினியூ ஆகிறது வரைக்கும் நம்ம பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இதுல சொல்றாங்க. அப்போ பிரம்மத்தின் கீழ்நிலைக்கு வர்றதுக்கான மெயின் காரணம் என்ன? நான் அப்படிங்கிற அகங்காரம் தான். நான் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் மனசு அழியாது. அந்த மனசு உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பந்தம். இந்த பந்தம் எதனால உருவாகுதுன்னா உணர்ச்சினாலதான் உருவாகுது. உணர்ச்சியற்ற ஒருத்தன் ஜீவன் முக்தனா இருப்பான். இந்த உலகத்துல அவனும் இருப்பான், ஆனா அவன் ஜீவன் முக்தனா இருப்பான். இப்போ இதெல்லாம் சொல்றவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முக்தி அடையணும் அப்படிங்கறதுதான். இந்த முக்தி அடையணும் அப்படிங்கறத தேடி ஒரு கட்டத்துல எந்த ஜீவனா இருந்தாலும் ஏங்கி தவிக்குது. அப்ப அந்த ஏங்கி தவிக்கிற ஜீவனானது எதேதோ விஷயத்த தேடி போக ஆரம்பிக்குது. ஜபம், தபம் இது எல்லாம் தேடி போறாங்க. ஜபம் பண்றாங்க, தபம் பண்றாங்க. ஆனா ஜபத்தின் மூலமாகவும் 100% இந்த பிரம்மத்தை உணர்ந்து ஒரு ஜீவன் முக்தனா ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தபத்தின் மூலமாகவும் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன தபம் செஞ்சாலும் சரி கண்டிப்பா நம்ம அடைய முடியாது. இதுல தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்னதான் தியானம் செய்தாலும் கூட, நிர்விகல்ப சமாதி அடைந்தாலும் கூட, அவன் நிர்விகல்ப சமாதி அடையும் போது துரிய நிலையில இருக்கான். அந்த துரிய நிலையில இருந்ததுக்கு அப்புறம் அவன் எப்ப இந்த நார்மல் லைஃப்குள்ள வரானோ அப்ப திருப்பியும் அந்த நார்மல் லைஃப்குள்ள அவன் போயிடுறான். அப்ப திருப்பியும் அந்த பந்தமானது உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தபத்தாலே நடக்காது, தீர்த்த யாத்திரைகள்னாலையும் நடக்காது, இல்ல தர்க்கம் பண்றதுனால ஒண்ணு இருக்கு இல்ல கடவுள் இருக்காரு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணி நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுறதுனாலயும் இது நடக்கவே நடக்காது. அப்ப எப்படி நடக்கும்? எதன் மூலமா நடக்கும் அப்படின்னா, அதாவது பூவை விட்டு மனம் எப்படி தனித்திருக்காதோ, எள்ளில் எண்ணெய் எப்படி வியாபித்திருக்கிறதோ, அதே போல பார்ப்பவனுக்கு உணர்ச்சி என்பது பார்ப்பவன் உணர்வோடு கூடி இருக்கப்பட்டது. யார் ஒருத்தன் பார்க்கிறானோ அந்த பார்ப்பவனுக்கு உணர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் பந்தமானது 100% இருக்கும். பந்தம் இருக்கும் வரைக்கும் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுல இருந்து கண்டிப்பா நம்மளால விடுபட்டு போக முடியாது. அப்போ என்ன நடக்கணும்? பார்ப்பவன் அழிந்தால்தான் பார்வை நசுக்கப்படும். நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நியூட்ரலைஸ்டா இருக்கும்போது அப்போ அங்க உணர்ச்சிங்கிறது உருவாகாது. பார்ப்பவன் என்பதில் நோக்கமில்லாமல் செய்து கொள்வதில் தான் அது நசுங்குகிறது. அதாவது ஒரு விஷயத்த பார்க்கும்போது அது இதுன்னு எந்த விதமான பெர்ஸ்பெக்டிவும் இல்லாம நான் நடுநிலையோடு இருக்கும் பொழுது அங்க உணர்ச்சி என்பது இல்லை. அப்ப உணர்ச்சி இல்லாத போது அப்போ என்ன ஆகுது? பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. இந்த பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்ம வினையிலிருந்து நம்ம விடுபடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேசிக்கா ஒரு 4 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பிரம்மம் தான். நம்ம அதைய பிரபஞ்சமா கருதுறோம். பிரபஞ்சம் உருவாகிறதுக்கான வித்தே பிரம்மம் தான். அந்த இதைய மறந்து நான் அது இது அவன் இவன் அப்படிங்கிறது நம்ம பிரிச்சு பாக்குற புத்தி மனசுனால உருவாக்கப்பட்டது. இந்த உணர்ச்சி தான் மெயின் காரணம். இப்ப நானே ஒரு விஷயத்த பார்க்கிறேன் அப்படின்னா அந்த பார்க்கறதுல நியூட்ரலா இருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு எந்த உணர்ச்சியுமே ஏற்படலை அப்படின்னா அந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த பந்தமும் ஏற்படாது. அப்போ அங்கேயே அந்த இது நசுக்கப்படுகிறது. அடுத்தது இந்த கர்ம வினையானது எனக்கு அடுத்தடுத்து போகாது. அடுத்தடுத்து போகாது இருக்கும்போது அந்த விஷயம் அதோட எனக்கு முற்று பெற்றது. அப்போ உணர்ச்சி தான் இதுக்கு மெயினான காரணம். அப்ப இந்த உணர்ச்சி எங்க உருவாகுது? இதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு ஒரு கதை மூலமாக அவங்க விளக்குறாங்க. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முன்னொரு காலத்துல ஒரு யுகம் முடியிற காலத்துல ஒரு மகா பிரளயம் ஏற்படுது. என்னன்னா அந்த யுகம் முடியிற காலம் வந்துருச்சு. அதனால யம தர்மராஜா அத்தனை பேத்தையும் அழிச்சு அந்த யுகத்தை முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதே மாதிரி நான் சொல்றேன், இந்த யம தர்மன் சொல்றதோ இல்ல அவங்களுடைய காரியதர்சிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எல்லாமே இந்த யோக வசிஷ்டர்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்டதுதான். அதுக்காக ஒரு யமன் ஒரு கேரக்டர் இருக்கிறாங்கன்னோ இல்ல இந்த வர்ணன் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னோ நம்ம சொல்லணும்னா இது புரிதலுக்காக மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட கேரக்டர்ஸ் தானே ஒழிய
உண்மையாலுமே அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஆல்ரெடி இவங்க சொல்லிட்டாங்க. இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இப்ப இந்த கதைக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த யுகம் வந்து முடிய போகுது. ஒரு மகா பிரளயம் கொண்டு வந்து அந்த யுகத்தை முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப வந்து யம தர்மராஜா வந்து அவருடைய காரியதர்சிகள் எல்லாம் அனுப்பிச்சு அந்த யுகத்தை வந்து முடிச்சு அத்தனை உயிர்களையும் வந்து கொண்டுட்டு வர சொல்றாரு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரும் இறந்துடுறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியல. அவரு பேரு ஆகாசஜன் அப்படிங்கன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு பிராமணன். ஆகாசஜன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் மட்டும் அவங்களால வந்து அழிக்கவே முடியல. அப்போ அந்த காரியதர்சிகள் எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க, எப்படி இவர்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டோமே, எதுவுமே உயிர்கள் இல்லையே, இப்ப இவர் மட்டும் எப்படி வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ முக்கியமா அவருடைய ஒரு காரியதர்சியான வருணன். இந்த வருணன் பகவான் வந்து என்ன பண்றாரு, போய் எப்படியா முயற்சி பண்ணி இந்த ஆகாசஜனை எப்படியாவது இது பண்ணிடணும் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அவருடைய தேஜஸ் வந்து பயங்கரமா இருக்கு. பக்கத்துலயே அவரால் போக முடியல. என்ன நம்ம இவ்வளவு பலன் நமக்கு இருக்கு, இவ்வளவு சக்திகள் இருந்தும் இவரை நம்மனால என் பக்கத்திலேயே நெருங்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவர் என்ன பண்றாரா, மிருத்யு அதாவது வர்ணன் என்ன பண்றாருன்னா போய் அவருடைய குருவான அதாவது யம தர்மராஜா கிட்ட போய் அவர் சொல்றார், இந்த மாதிரி என்னால இப்ப அவரை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன பண்ணியுமே அவரை வந்து நான் அழிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப யம தர்மராஜா சொல்றாரு, ஒரு உயிர் வந்து அழியணும் அப்படின்னா அதுக்கு கர்மா தான் காரணம். அந்த ஒரு டைம்ல அந்த உயிர் வந்து போகணும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அந்த உயிர் போகும். அப்போ இந்த ஆகாசிஜன் அப்படிங்கிறவனுடைய கர்ம வினைகளை பத்தி நீ போய் பார்த்தா மட்டும்தான் இவனை எப்ப அழிக்க முடியும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. யம தர்மராஜா அவரை சத்து சொல்றாரு. அப்புறம் இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த வர்ணன் வந்து போய் அவருடைய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் அவர் போய் தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றாரு. அவருடைய கர்ம வினைகளை தேடுறாரு, எங்கேயுமே இல்லை, எந்த கர்மமும் இல்லை. இவருக்கு ஒரே ஆச்சரியமா போயிருது. ஆச்சரியமா போறனால போய் இவரு சொல்றாரு, திருப்பியும் போய் அவர் யம தர்ம ராஜா கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி அவருக்கு வந்து கர்ம வினைகளே கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப யம தர்ம ராஜா சொல்றாரு, இப்ப அந்த ஆகாசஜன் அப்படிங்கிறவன நிர்மலமான ஆகாசத்தான். அதாவது அவர் வந்து இந்த பிரம்ம நிலையிலேயே இருக்காரு. அவர் வந்து எந்த உதவி, அதாவது இவரு ஒரு உடம்பு உருவாகணும் அப்படின்னா அதுக்கு இந்த பஞ்சபூதங்களுடைய உதவி வேணும். அந்த உதவி அவர் எடுத்துக்கல. அப்படி இருக்கும்போது அவருடைய உடம்பே வந்து பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது கிடையாது. அவருக்கு எந்த தேவையுமே இல்லை. அதாவது ஏதாவது ஒரு பர்பஸ், ஏதாவது தேவை இருக்கணும். அந்த தேவை இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து வந்து ஏதாவது ஒரு காரியமோ ஒரு காரணமோ நடக்கும். ஆனா இந்த ஆகாசஜன் அப்படிங்கிறதுக்கு எந்த தேவையுமே இல்லை. அவர் இறப்பை பத்தியும் அவருக்கு வந்து எந்த கவலையும் இல்லை, பிறப்பை பத்தியும் எந்த கவலையும் இல்லை. அவர் இந்த பிரம்மத்திலே நிலைத்திருக்கிறாரு. அந்த நிலைத்திருக்கிற காரணத்தினால அவருக்கு எந்த கர்மாவுமே ஃபார்ம் ஆகல. அப்படி கர்மாவுமே ஃபார்ம் ஆகாத ஒருத்தனை உன்னால அழிக்கவே முடியாது, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா சொல்றாரு. இப்ப இவரு வந்து கேள்வி கேட்கிறாரு, அதாவது வர்ணன் கேட்கிறாரு, எப்படி இது பாசிபிள், இது வந்து நம்ம பார்த்தா வந்து கண்ணுக்கு தெரியுதே, ஒரு உருவம் தெரியுது, அப்படி இருக்கும்போது அவரை வந்து நீங்க வந்து உருவாகல, பஞ்சபூதத்தால ஆக்கப்படல அவரு, இந்த மாதிரி சொல்றது வந்து நம்ப முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அவரோட நிலையானது ஒரு சூன்யத்துல இருக்கு. சூன்யம் அப்படின்னா ஒரு பர்பஸ் இல்லாத நிலை இருக்கு. இப்ப ஏன் உனக்கு அந்த உருவம் தெரியுது அப்படின்னா, அதாவது அவருடைய நிலையிலிருந்து நீ அவரை பார்க்கல, உன்னோட நிலையிலிருந்து அவர் பார்க்கறனால அவருக்கு உருவம் தெரியுது. அப்படின்னா நம்ம என்ன, நான் எப்படி ஒரு விஷயத்த பாக்குறேனோ அது மாதிரி அந்த உருவம் தெரியும். அந்த உருவம் அப்படியே இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதன் வாக்குல தெரியுது. இப்ப வருணன் வந்து அப்படி பார்க்க உருவமா அவருக்கு தெரியற மாதிரி அவர் நினைக்கிறார், அதனால அந்த உருவம் தெரியுது. ஆனா அவருக்கு அந்த உருவமே கிடையாது. ஏன் உருவம் இல்லைன்னா பிரம்மத்திலேயே ஐக்கியப்பட்டு இருக்கிறார். இந்த பிரம்மத்துல ஐக்கியப்பட்டு இருக்கிற கூடிய ஒருத்தனுக்கு வந்து காரணம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா காரணம் இல்லை, பர்பஸ் இல்லை, தேர் இஸ் நோ பர்பஸ். பர்பஸ் இல்லாத ஒருத்தனுக்கு எந்த உதவியும் தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்காரு, இப்ப சூன்யமான நிலையில இருக்காரு. இந்த சூன்யமான நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதையும் வந்து யமன் தர்மராஜா அப்படிங்கிறவரு, அதாவது அவர் வந்து விளக்குறார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிரளயம் ஏற்பட்டு எல்லாமே அழிஞ்சு போச்சு, அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அங்க என்ன இருக்கும்? அங்க சூன்யம். சூன்யம் இருக்கும், அங்க வந்து பூர்ணம் இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல ஒருத்தன் இருக்கான். ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கான் அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்லை, சூன்யம் இருக்கும், பூர்ணம் இருக்கும். அந்த நிலையிலேயே அவன் ஐக்கியமாயி நின்றுட்டு இருக்கான்.
அதை தாண்டி அவன் வரல, அவனுக்கு பர்பஸ் இல்ல, ஒரு காரணம் இல்ல, எதுவுமே இல்லாத சூழ்நிலையில அவன் இருக்கான், அதனால அவனை அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லி இவரு புரிய வைக்கிறாரு. அப்புறம் அந்த மிருத்தியும் இப்போ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட நிலைய புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த ஸ்டோரிக்குள்ள திருப்பி வர்றாங்க. இப்ப ராமன் கிட்ட தான் வசிஷ்டர் சொல்லிட்டு இருக்காரு இது எல்லாம். இப்ப ராமன் வந்து வசிஷ்டர்கிட்ட கேக்குறாரு, அப்போ நீங்க சொல்றது இந்த ஆகாசஜன் அப்படிங்கிறவரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மாவா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க ஆகாசஜன் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னீங்க இல்லையா, அவர் யாரு, பிரம்மாவா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வசிஷ்டர் சொல்றாரு, ஆமா, இந்த ஆகாசஜன் அப்படிங்கிறவர் வந்து யாரும் இல்ல, இந்த பிரம்மா தான். இந்த பிரம்மா தான் இந்த ஆகாசஜன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி ராமனை பாராட்டுறாரு. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் நான் சொன்ன விஷயங்களை நீ சரியா புரிஞ்சிருக்க, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்வி உன் மனதுல வருது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அப்புறம் அதை தொடர்ந்து என்னன்னா இதை கேட்கிறார். ஒரு சந்தேகம் வந்து ராமனுக்கு உதிக்குது. அதாவது இந்த இந்த பிரம்மா அப்படிங்கிறவருக்கு வந்து முதல் எடுத்துன்னு ஒரு எண்ணம் ஒண்ணு உருவாகிருக்கும் இல்லையா, ஒண்ணு உருவாகிருக்கும். அந்த உருவாகிறது மூலமா வந்து ஏதோ ஒரு எண்ணத்தினாலதானே ஏதோ ஒரு அசைவு, ஒரு சின்ன அசைவுன்னு சொல்றீங்க, அசைவுன்னு எடுத்துக்கலாம். இல்ல பூர்வ ஸ்மிருதிங்கிறாங்க. இது அதாவது முன்னாடி ஏற்பட்ட ஒரு நினைப்பு, ஒரு பூர்வ ஆரம்பத்துல ஏதோ ஒரு சின்ன இது வந்திருக்கும் இல்லையா, அது மூலமா ஒரு கர்மா அவருக்கு வந்து உருவாகத்தானே வேணும், அவருக்கு உருவாகி இருக்கும் தானே அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு இவரு சொல்றாரு, ஆமா, ஆனா அவருக்கு வந்து கர்மம் உருவாகல. ஏன் அப்படின்னா அந்த நினைப்பானது, அதுக்கு சங்கல்பம் கிடையாது, காரணம் இல்ல, பர்பஸ் கிடையாது. இது விஷயத்த செய்யறதுக்கு இது பர்பஸ் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கர்மாவானது நமக்கு வந்து இருக்கும். ஆனா இந்த பிரம்மாவானதுக்கு எந்த பர்பஸும் இல்லை. ஏன் இந்த அசைவு ஏற்பட்டது, ஏன் இந்த முதல் எண்ணமான உருவானது அப்படிங்கிறதுக்கு பர்பஸே கிடையாது. இந்த பர்பஸே இல்லாதனால இந்த பிரம்மாவான அவருக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு கர்மாவானது அவருக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ராமன் வந்து திருப்பி கன்டினியூ பண்றாரு. பிரம்மா அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரே ஒரு உடம்பு தான் இருக்கு, சூஷ்ம சரீரம். ஆனா வந்து மத்த உயிரினங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 உடம்புகள் இருக்கு. அது எதனால அப்படின்னு கேக்குறாரு. வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கும் அதேதான். இதுக்கு வந்து காரணம் எதுக்கு இருக்கோ அந்த காரணம் இருந்தால் மட்டும்தான் சூஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த சூஷ்ம சரீரத்தோட சேர்ந்து இந்த பூத உடலும் இருக்கும். ஆனா இந்த பிரம்மாவானவருக்கு எந்த பர்பஸுமே இல்லாதனால இந்த பூத உடல் அப்படிங்கிறது இல்ல. ஒரு நார்மலா இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிகள் எல்லாருக்குமே 2 உடம்பு இருக்கும், சூஷ்ம சரீரம். அந்த சூஷ்ம சரீரத்துல இருந்து இன்னொன்னு என்னன்னா பூத உடல் கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த பிரம்மாவானவர்களுக்கு ஏன் இந்த 2 உடம்பு இல்லை அப்படின்னா காரணம் இல்ல, பர்பஸ் இல்ல. பர்பஸ் இல்லாம இருக்கிறனால, எந்த நோக்கமும் இல்லாத இருக்கிறனால, அதாவது நியூட்ரலா இருக்கிறனால அவருக்கு வந்து என்ன 2 உடம்பு இல்லை அப்படின்னு அவர் விளக்குறாரு. அடுத்தது போறாங்க, சத்தியம் அசத்தியம் அப்படிங்கிற 2 விஷயத்த சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, கண்டினியூ பண்றாரு. இந்த ஜீவன் பிரம்மத்திலிருந்து இந்த ஜீவன் உருவாகுது அப்படின்னா ஒரு சூஷ்ம சரீரம் இல்லாம உருவாகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சூஷ்ம சரீரம் அப்படிங்கிறது ஒரு சத்தியமான ஒண்ணு, நம்ம ஆன்மான்னு வச்சுக்கலாம். இந்த சூஷ்ம சரீரம் அப்படிங்கிறது ஒரு சத்தியம். அந்த சத்தியம் இன்னொரு சத்தியத்து கூட சேரும் போதுதான் என்ன அப்படின்னா பிறப்பு இறப்பு அற்ற நிலைக்கு போக முடியும். ஆனா அசத்தியத்து கூட சேர்ந்தது எது அசத்தியம், இந்த பூத உடல் தான் அசத்தியம். இந்த பூத உடல் அதாவது சத்தியமான இந்த சூஷ்ம சரீரமானது அசத்தியமான இந்த பூத சரீரத்தோட சேர்றதுனால அந்த பூத உடலுக்கு எல்லா அழுக்குமே படியுது. ஆனா இந்த சூஷ்ம சரீரத்துக்கு எந்த விதமான அழுக்குமே படிகிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதோட எக்ஸ்பிளனேஷன் இன்னும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். நன்றி.